பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இத பாருங்க, நீங்க மட்டும் இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கல நான் செத்துருவேன். செத்தா கூட பரவாயில்ல. அப்படியா? ஆமா. நீங்க பாருங்க, நான் வார்த்தையால சொல்லல, உண்மையா தான் சொல்றேன் நானு. நான் சாகத்தான் போறேன். நான் செத்துட்டேங்க. செத்துட்டியா? நான் செத்துட்டேன். பேசுற? நான் செத்துட்டேங்க. செத்துட்டு பேசுவியா? ஐயோ, நான் சுத்தமா செத்துட்டேங்க. சுத்தமா செத்துட்டியா? ஆமா. எதுக்கு இந்த பாவனைலாம்? ஏங்க இத பாருங்க, இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து எனக்கு குத்திக்கு தெரியாதா? தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓ, என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது பற்று இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் தான். சோதித்து பாத்தியா? நான் எங்க குத்திக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தீங்கல்ல, அப்புறம் ஏன் தயக்கம்? ஆவேசம் தடுத்துட்ட. என்ன நீ கல்யாணம் பண்ணல, உன்னை குத்திடுவோம். வேணாம், எனக்கு ஆசை இருக்குது. எப்படி சொல்றது? அதனாலதான். இதுல என்ன போயிருக்கு தயக்கம்? இந்த செய்தி உன் தந்தைக்கு தெரிந்தா எனக்கு தானே ஆபத்து நேரம். ஏன் ஆபத்து வரப்போகுது? நான் இருக்கிறேங்க. நான் ஏகப்பட்ட பையன். நேர காலம் வரட்டும், என் தாய் தந்தை கிட்ட நானே சொல்லி திருமணம் செய்துக்கலாங்க. ஏகப்பட்டவனு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா ஏத்துக்கு வரா? இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்லணுமா? உன் தங்கச்சி ஏத்துக்கும் போது உன்னை ஏத்துக்க மாட்டாங்களா? என் தங்கச்சி உடைய அண்ணன் கெடுத்துட்டாரு, அதனால ஏத்துக்கினாரு. இப்ப நீங்க பண்ணு, நீ கெடுத்துற. வேணாப்பா, ஒருத்ததான் தவறு செய்யலாம், எல்லாமே தவறு செய்தா அது எப்படி? இத பாருங்க, தாய் தந்தை தவறு செஞ்சா திருந்திடணும், தப்பு செஞ்சா திருந்த முடியாது. அதனால நீ செய்யறது தவறு. அது எப்படி தவறு? அது எப்படி தவறு? வம்பு கிழிக்கிறாளப்பா, வம்பு கிழிக்கிறாளே, அதுதான் நீ பண்ணிடுங்க. இங்க வாங்கல. இத பாருங்க, என் தாய் தந்தை சம்மதத்தோட நாம் இருவருக்கு திருமணம் நடக்கும். அப்படியா? ஆமாங்க. அப்படின்னா என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன நீங்க காதலிக்க வாங்க. சத்தியமா என்ன மறக்க மாட்டியே? சத்தியமா என் உயிர் உள்ளவரை உங்களை மறக்கவே மாட்டேன். ஆரம்பத்துல மறந்து இருக்கவும் மாட்டேன். ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவீங்க, போக 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 திருமணம் செய்துக்கிட்டா சித்திரவதையே அப்பதான் செய்வீங்க. இல்லங்க, இங்க பாக்குறது அங்க பாக்குறது, கேட்டாக்கா வாய மாட்டேன் ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்றது. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. இத பாருங்க, உங்களை உண்மையாவே உண்மையா நான் காதலிக்கிறேங்க. ஐ லவ் யூ. சத்தியமாங்க. சத்தியமா? ஆமாங்க. பேர் என்ன சொன்ன? என்னுடைய பெயர் மலர்விழி. மலர்விழி. ஆமா, மலர்விழி. சில வார்த்தைகளை உரைத்து எனக்கு நீ சத்தியமே செய்து கொடுத்துட்ட. உண்மைதான். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இந்த சத்தியத்தை மறந்து எதையுமே நீ என்னை மறந்து செய்யக்கூடாது. நிச்சயமாக சத்தியத்தை ஒரு காலமும் நான் மறக்க மாட்டேன். உங்களை மனதால் நினைத்து விட்டேன். உங்களை நினைத்த மனதில் வேறு எவரையும் நான் என் மனதில் நுழைத்து விட மாட்டேன். அது போதும். ஆகட்டுங்க. என் கண்மணியே, ஆஹா, அசைந்தாடும் நாணலே, வளைந்தாடும் சென்றல். இந்த நேரம் உன்னை பார்த்தா என் கண்களுக்கு நீ எப்படி காட்சியளிக்க தெரியுமா? பயமா இருக்குது. தள்ளி ஏன் நான் காதலிக்க வாடான்னு சொல்லிட்டு இப்போ பயப்படுறியா? இல்லங்க, கை பட்டது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாங்க. இதான் காதலு. அப்படியா? அன்பு குலத்திலே அழந்த மனப்பொருளுடைய பண்புதியம் உன் இதயத்தை கவர்ந்து விட்டது. இதான் ஆரம்பம். என்னங்க அடிக்கிறீங்க? அது முரட்டடிதான், அப்படிதான் இருக்கு. அப்படியா? இந்த சாம்பிரத்தை கட்டியாலும் சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி, இனிமேல் உன்னை நான் மறக்கத்தான் முடியுமா? அதானே, மறந்து இருக்கத்தான் முடியுமா? காணும் திருநாளில் ஒரு நாள் சகன் நிசப்பா நிசாசாம் சமகன் நிசப்பா நிசாசாம் நிசப்பா பாப்பா பாப்பாதவா கமக 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 மணி பகாரி சானி
என்னுடைய தங்கை திருமணம் செய்துவிட்டால் அனைத்து சொத்துக்கு உரிமையாகலாம் என்று மனதிலே வழக்கொண்டு வந்து விட்டார். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போற்றி செய்யலாமாடா தகுமா மணி எங்கே மடு வைக்கே நீ செய்யலாமா ஐயா அடிக்க அடிக்க கதிரவன் பாவம் அது இல்ல அடிக்க வந்தா இதான் பாவம் அடிக்காதே டேய் உன் தங்கை ஓடி வந்தால் என் வாழ்க்கையை கெடுத்தால் நீ இப்போது ஏன் தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க முற்பட்டு வந்துள்ளாய் ஆரம்பத்துல உழைத்து பாட்டி கேட்டியாது நான் என்ன செய்வேன் இந்த பாய் வந்து பாப்பேன் ஒரு நியாயம் பணக்காட்டுக்கு ஒரு நியாயமாங்க செய்யலாமா இதே நாடிய என் தங்கச்சாட்ட செஞ்சிருந்தாண்டா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கு தெரியாது கதிரவன் பாவம்
நிரந்தர நிகழ்ச்சி அண்ணாவோட பாதாள சிறை. சிக்கனா நமக்கு ஒரு அடிமை. குலப்பாட்டி வைக்கிற எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்ப கூப்பிட்டு வாட்டி போவனே. கூட்டி போட அவனை. என்னடா பாக்குற? ஏய், என்ன பண்றீங்க? கதிக்கு தரல. கதிக்கு நான் தான வாத்தியாரு. அத்தை டேய், அத்தை போட்டு கும்பிடுறோம். ஆரம்பம் போகுற மாதிரி இல்லடா பா. என் தங்கை என்று உரைப்பதற்கு எனக்கு அவமானமாக உள்ளது. கேவலம் உனக்கு ஏழ்மை குடியில் பிறந்ததாக கிடைச்சாடி. தங்கை கிடையாது. தளபதியாரே, பாருங்க இங்கே. அவள் எப்போது இளவரசர் மறந்து ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவரை காதலித்தாலோ என்னென்ன செய்யணுமோ செய்து முடிக்கிறேன். ஏன் கொலை தெய்வம் இன்றி வெறியே நான் கிடையாது. தளபதி யார்? உத்தமர், வல்லவர், நம் நாட்டுக்கான அயராது பாடுபட்டவர். அப்புறமற்ற தெய்வத்தை பார்த்து அவனை நம்பாத. யாரு நம்பினாலும் சரி என் தெய்வத்தை நான் நம்புறேன். ஏண்டி நீ நம்புறவதான் நல்லவன், ஏழ்மையில இருந்தாலும் அவன் நல்லவன். ஆனா நான் நம்புற தெய்வம் வந்து கெட்டவன். அவனை பத்தி குடும்பத்தை கெடுக்கிறதுல நம்பர் ஸ்பெஷலிஸ்ட். மக்களை கைத கண்ணாடி மேமானி லக்காடி எப்படா சாபம் முடிஞ்சது. எந்த அளவுக்கு தெரியுங்களோ அந்த அளவுக்கு விநாயகர் முடிக்கிற மாரியாத்தா முடிக்கிற நல்லா ஓரமா இருக்கிறோம். என்னிடம் ஒப்படைத்து விட்டா இப்பொழுது இந்த இடத்திலே உன்னுடைய கற்பைகளை காத்து விட மாட்டேன். நாங்கள் காசிக்கு யாத்திரையாக சென்று வரும் தளத்திலே மனதில் குறையட்டு ஓடி வந்தேன். இந்த காரியத்தை செய்யலாமா? அறிவற்றபடி எல்லாம் ஒரு அமைச்சரா? கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய் என்று சான்றோர்கள் எதற்காக உன்னுடைய மகள் கீழே இருக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்க சொல்லுகிறான் என்பதற்காக தானே ஆவேசத்தில் என்னை கேட்டு உதவி வைத்தீர்கள். உன்னுடைய மகன் உன் மகனை அழைத்து சித்தனை செய்துவிட்டு கீழே தள்ளிவிட்டார். பாவம், அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறாள் என்று என் தங்கையாக நினைத்து அவளுக்கு ஆறுதல் கொடுக்கலாம் என்று வந்தால் என்னை எட்டி உதைக்க அளவு கண்டால பாத்துமே எப்படி போய் பேசுறீங்க? நாட்டுக்கு முதுகு எலிமெண்ட் இருக்க வேண்டிய நீங்க இப்படி அப்படி தவறு செய்யலமா? நீங்க நான் உன் பொண்ணாண்டு இருக்கிறேன். உன் பிள்ளை எங்க இருக்கா தெரியுமாடியே? என் தங்கிட்டாங்க. அடி அளவு வந்துட்டியா? அப்பா
எடுத்து வந்தா எங்கன்னா ஒய் கேக்குறாளா காட்டுக்கு போய் கட்டை வெட்டி வைக்கிற கஞ்சி எடுத்து வாடின்னு சொல்லிட்டு வந்தோமா கொய்தோ புளிய மட்டும் மேல 4 பார் வந்து கம்மியாட்டி மட்டும் ஆளை காணும் எங்க உட்காந்து பெருசால மதிக்கிறாளே தெரியல மகளை இன்னைக்கு வரட்டும் ஒரு முடிவு எடுத்துறேன் ஒண்ணு அடிக்கிறாச்சி அவங்க ஆத்தாவுக்கு அவ போகணும் இல்ல எங்க ஆத்தாவுக்கு நான் போகணும் நல்லதொரு குடும்பம். நாய் வந்து குடும்பம் நான் நமஸ்காரண்ணா. சத்தியமான மாஸ்காரனா வணக்கண்ணா, வணக்கம். நமஸ்காரனா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேண்ணா. அது ரொம்ப நேரம் ஆகுது ஆமாண்ணா. அண்ணா வணக்கண்ணா என் தம்பி நான் காமன் மேல உட்காந்துக்கிறான் உங்க தம்பியா? ஏங்க சொந்த தம்பிங்க ஏன்னா இவ்வளவு நேரம் சொல்றதுன்னா நீ கேட்கவே இல்லை நானும் சொல்லவே இல்லை நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க. ஏம்பா, நீ சொல்றது இல்லப்பா. ஏன் அவர் தம்பின்னு உங்ககிட்ட சொல்லல, அது காரணம் இருக்கா? அது அப்புறமா சொல்றேன். சரி. ஆனா ஒண்ணு, நான் ஒரே வயசுல பிறந்தேங்க. உடன்பிறப்பு. ஆமா உடன்பிறப்பா இருப்பாரு என் மேல பாஸ் ஆகுது என் தம்பிக்கு என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் நடந்துங்க அது என் தம்பிக்கு ஒரு பங்கு இருக்குதுங்க என்ன பங்கு? என் கல்யாணத்துக்கு தாமரை பையன் என் தம்பி செலவு தான் போட்டு கொடுத்தாரு ஏன்னா தாம்பலம் தானே ஒருத்தருக்கு மரியாதை விஷயம் தான். ஆமா நம்ம வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை கொடுத்து தாம்பலம் தான். என்ன பல்லாச்சி தேங்க போட்டு குத்தீங்களா? அண்ணா பொள்ளாச்சி தாங்க போடலாம் பிளான் பண்ணுங்க. சரி. மண்டிக்கு போன் பண்ணி கேட்டா விலை அதிகமா சொல்றாங்கண்ணா. அதனால சாத்துக்குடி பையன் போடலாம்னு முடிவு எடுத்துட்டுங்க. சாத்துக்குடி கறி வகை. நல்ல கடை சமுத்திர கடை கடையில போய் கேட்டா 1 கிலோ 200 ரூபாய் சொல்றாங்கண்ணா. சாத்துக்குடி 200 ரூபாய் சொன்ன காரத்துக்கு கிச்சிலிக்காவை போட்டு கொடுத்துட்டாம்பா கல்யாணத்துக்கு வந்து ஒட்ட கூட போய் வைக்கல சாப்பிட்டு காமோட்டி வந்து போயிட்டான் என்ன வேலை கிச்சிலிக்கா பாட்டியோ நான் குடும்பம் பூரி பேய் கிச்சடிக்கா போட்டு அவனாண்ட பேசினாவே என்ன ஒரு ரத்தம் ஆகுவாங்கப்பா என்ன பண்ணுறது ஏம்பா, ஆமா ஆமா கிச்சடிக்கா போடுவாங்க. அண்ணா, இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன சொல்றேன்? கிச்சலிக்கா போட்டு கொடுத்தானோம்னா வீட்டுல போய் எல்லாரும் ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க. அவங்க ஊருக்கா போட்டு சாப்பிட்டானே நீ கவர்ல ஊருக்கா போட்டுனா சரக்கு என்கிட்ட வாங்கிக்குவாங்க ஐயோ சரக்கு ஞாபகம் பத்திட்டீங்களே நான் என்ன பண்ணுவேன் ஏய் யானை ஒரு 135 தம்பி ஏய் உட்கார் தம்பி ஒரு 135 கொடுறா உங்க தம்பியாடா நீ இல்லையா நீ ஓசில குடிக்கிறா ஆமா. ஓகே போடா தம்பி தம்பி உங்க தம்பியாடா ஒரு 135 கொடுமா போய் 200 ரூபாய் கேளுப்பா. வரலாம் வெட்டு முள்ளுக்குலாம் வச்சு ரத்தமா கழிச்சு கொடுப்பா அப்ப தம்பிகிட்டே கேட்கணும். அண்ணி வந்தா வாங்கிக்கோ அண்ணி வராங்களா? ஆமா. சரி, நான் வாங்கிக்கிறேன் அண்ணிகிட்ட. குடுமா சீக்கிரம் குடுமா பிளாக்ல போய் கேட்டா 180 ரூபான்றான் இந்தா. பிளாக்னா கருப்பா? அது இல்லப்பா போலீஸ் தெரியாத திருச்சித்தனமா வாடுறாங்களா அதான் பிளாக் எவ்வளோ? அரே கொளத்தாண்டுக்கு தான் போய் வாங்கி சொல்றாங்க. என் ஜக்காலத்து உனக்கு எப்படி தெரியும் பல்தாண்டு ஓடுறது உனக்கு எப்படி தெரியும் ஆம்பளைங்க தெரியல நீ தெரிஞ்சு வச்சுக்கிற கம்முனு 100 20 120 10 130 ரைட் ஓகே ஐயோ 5 ரூபாய் குறையுது ஏன் 5 ரூபாய் வருது? 135 ரூபாய் பாட்டிலே 130 தான் போட்டிருக்காங்க. அந்த 5 ரூபாய் எதுக்கு கேக்குறீங்க? கவர்மெண்ட் ரேட்டினாவோ 130 தான் அந்த அட்டை போட்டில இருந்து இப்படி எடுத்து கொடுத்து 5 ரூபாய் ஆஹா. ஏமா அம்மா தாலி அட்டி எடுத்து போய் வைக்கிட்டுப்பா ஒரு நாளைக்கு 4 குவாட் சாப்பிடுற 4 5 20 ரூபாய் கிளாஸ் வாட்டர் வாங்குறோம் சைடிஸ் வாங்குறோம் எவ்வளவு செலவுக்குது என்ன அந்த 20 ரூபாய் மிச்சம் பண்ண நினைக்கிறியே? ஆமா அதே சிக்கன பாக்குறியே? இந்த சரக்கடிகள் பறக்கல் வித்தா எவ்வளவு வாழ்க்கையில மிச்சம் பண்ணலாமா? ஏம்பா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 520 ரூபாய் மிச்சம். 20 ரூபாய் விடுங்க, 500 ரூபாய் வச்சுங்க. மாசத்துக்கு என்னாச்சு? 15,000 ஆகுது. ஒரு வருஷம் சாப்பிட்டா 1.5 லட்சம் ஆகுது. ஒரு 10 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டா 15 லட்சம் அழிக்க தெரியுமா? அப்புறம் நம்ம எங்க இருந்தாலும் வீடு கட்டுறது? எங்க தான் வர்றீங்கன்னே தெரியல ஆர்னில இருந்து வராங்க. என்னத்துக்கு வர்றீங்க? மனுஷனா பிறந்தா நன்றி விசுவாசம் இருக்கணும்பா. யாரு இப்ப நன்றியோட இல்லனா? தாய்நாட்டு மீது பற்று இருக்கணும். கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடலாம் கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? ரேஷன் கார்டுல பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு பாரு ரேஷன் கார்டுக்கார என் வீட்டுக்கு தாங்க அப்படி முன்ன போய் நிக்கிறமே கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன திருப்பி செய்யணும்? அவங்க நமக்கு செஞ்சா நம்ம திருப்பி செஞ்சிடணும்பா. சரிதானா? நான் அந்த அம்மா கேக்குறாங்க பாரு, 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சாதானே பெண்களுக்கு காதல முக்கல் போடலாம் கேக்குறாங்க. காதல மூவில 8 மணி நேரம் வச்சு எத்தனை வந்து எப்ப தூக்குமான்னு பார்த்துருப்பாங்க. கவனிருமா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம ஒரு பிள்ளைய பெற்றாக்கா அது வந்து மொத்தத்தையும் துண்ணுட்டு நம்மளே போட்டு கும்பிடுறோம். தேவை அதெல்லாம் நம்மளே சம்பாதிச்சோமா நம்மளே சாப்பிட்டோமா நம்மளே போனோம். ஓ அதனால தம்பி அண்ணா அண்ணி யாரு எங்க அண்ணியா? அண்ணி லோலாயே சி வேலாயே இந்த வயதா கஞ்சி எடுத்துட்டு வருவா. அப்படியா? அதனால நான் அண்ணா இங்கதான் படுத்துக்கிறேன் சொல்லி அனுப்புறியா? அண்ணா நீங்க கவலையே படாதீங்க. ஆமா அண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்க நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேன்னா. பேலாய் வரும்போது தான் பார்த்தேன் அங்க ஏறிக்க நான் பேலாய் அது. அப்ப பாக்கலையா நீ? அப்ப பாக்கலாம். பார்த்து அனுப்புறேன்னு சொல்லாதப்பா. அண்ணின்ற உங்க தாய் சமையல அண்ணா தெய்வனுக்கு அவங்க அப்புறம் பார்த்து அனுப்புறேன்ற ஏன்னா தப்பா நினைக்கிறீங்க? இதுல என்ன நான் கல்யாணத்துல இருந்து வீட்டு பக்கமே வராம இருக்கு. வராது வரலும் குடும்பம் நல்லா போய்ங்குதுறாப்பா. அண்ணா
ஏன் நான் அவருடைய தம்பின்னு உங்ககிட்ட சொல்லாததுக்கு தான் நான் காரணம். ஏன் எனக்கு பார்த்து பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணினாருனா தப்பிச்சுட்டே நான் போய் மாட்டிக்கிறேன், என்ன பண்ணுறது? அதனால நான் தப்பா நினைச்சனா? தயவு செய்து அந்த கதையை விட்டுருப்பா. வந்தாங்கன்னா வழி சொல்லி அனுப்பு, இங்கதான் படுத்துக்கிறாருன்னு. எங்கண்ணா படுக்க போற? பாறை மேல படுக்கிறேன். அண்ணா பாறை மேல வேணாண்ணா. பாறை பனியில சூடு ஏறி போயிருக்குதுண்ணா. அடுத்த ஜிடி நாடே நீ தாண்டாப்பா. பனியில பாறை சூடு ஏறும், வெயில தான் சூடு ஏறும். அப்படியா? பாறை மேல வேணா, குத்துக்கிட்டு கீழே விடுவா. பக்கத்துல படுக்கிறேன். பக்கத்துல படுங்க. சொல்லி அனுப்புறியா? படுங்க படுங்க. சொல்லி அனுப்புறியா? சொல்லி அனுப்புறேன். ஓ லோலாயி சி வேலாயி அப்படியே முன்ன வரமாட்டா. சங்கா அத்தோட நாம் படிக்க அத்தோட நாம் படிக்க அத்தோட நாம் படிக்க அத்தோட நாம் படிச்சு புடவை கட்டி மலையோர போகையிலே அத்தோடு நாம் படிச்சு அனைவருக்கும் வணக்கம். ஆமா, இதே நாட்டில் வேலனுக்கு மனைவியாகி வேலாயி என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இந்த ஆளு காலையில வந்த ஆளு எங்கத்தான் போனா என்ன பண்றான் ஒண்ணுமே பொருளையே. விறகு வெட்டிட்டு வரணும் போனவரு பொழுது இந்த பக்கம் சாஞ்சு அந்த பக்கம் சாஞ்சிருச்சு, இன்னுமே காணலையே. எங்க போயிருப்பாரு? சரி, சுற்றில தேடி பார்க்கணும். ஏங்க எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்களா? என்னக்கா சிரிக்கிறீங்க? ஐயா முன்னாடியே என்ன இது இவ்வளோ நேரத்தை யாரு அந்த ஆள் எங்கதான் போயிருக்க தெரியலையே. அதோ ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க பாருங்க. ஏங்க மேல கீரை வரேன். மேல கீரை வரையா? யாரு என்ன கூப்பிடுறது? இங்க பாருங்க, ஏதோ இருக்கிறது. எங்க அண்ணி. அண்ணி வணக்கம். அண்ணி வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறியா? ஏதோ உங்க புண்ணியத்துல உங்க தயவுல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஐயோ, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்னைக்கும் உங்க புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்க முடியும். அதுக்காக மட்டும் பேசாதீங்க. அப்புறம் உங்க குடும்பத்துல சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சிடுவீங்க. ஏங்க பேசுறது இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? என்ன ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? சண்டை வந்து பிரிஞ்சிட சொல்றீங்க. அந்த கதை வேணாம் அண்ணே. எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க. எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்களா? எங்க புருஷனை பாத்தீங்களா? என் கணவரை பாத்தீங்களா? இங்க பாருங்க, என் ஹஸ்பண்டை பாத்தீங்களா? நீங்க
அத்தனை புருஷனா உனக்கு? ஏங்க ஒரே புருஷனாங்க. அண்ணா பாருண்ணா. 5-6 பேர் சொல்றியம்மா? 5-6 பேர்ல ஒரு கணவர் பேரு செல்லமா கூப்பிடுறது. அப்படியா? ஆமாங்க. அண்ணே சொல்லுங்க. கல்யாணத்துல இருந்து அண்ணன் என்கிட்ட பேசுனதே இல்ல. இன்னைக்குதான் என்கிட்ட பேசினாரு. ஏன் இவ்வளவு நாளா பேசுறது இல்ல உங்ககிட்ட? அந்த கதை வேணாம் அண்ணே. ஏன் என்ன உங்க குடும்பத்துல சண்டை வரும், அப்புறம் பிரிஞ்சிடுவீங்க, மம்பா போட போகுது. முதல்ல நீங்க தானே என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க. அந்த கதையே வேணாம், தயவு செய்து கம்முன்னு இருங்க. அவர் அப்புறம் எங்க அண்ணன் கோச்சிக்குவாரு. எதுக்கு பாரு அந்த கதை வேணும்னு சொல்றீங்களே. இங்க பாருங்க, ஒன்னும் வேற பாத்தீங்களா உங்க தம்பி? அதைத்தான் சொல்றேன். கல்யாணம் ஆன பிறகு இன்னைக்குதான் என்கிட்ட பேசினாரு. பேசுன ஒண்ணு ரூபாய் கேக்குறாரு. எவ்வளவு கொடுத்தீங்க? 135 ரூபாய் கேட்டாரு. வாங்கி போடுங்க சும்மா. 135 ரூபாய் கேட்டாரு. கேட்டாரு. நான் 135 ரூபாய் கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு குத்தம். ஆனா 130 ரூபாய் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? ஏன் கொடுப்பேன்னு கேட்கறேன். எதுக்கு கொடுப்பேன்னு கேட்கறேன். ஒருத்தர் கொடுக்குறவங்க ஒரு 1000, 500, 2000 அப்படி கொடுப்பாங்க. 130 ரூபாய் கொடுக்குறீங்க. எதுக்கு கொடுப்பேன்? உன்னை நம்பிதான் குத்தாருமா? ஆமா, அண்ணன் தான் சொன்னாரு. அண்ணி இங்க வருவா, அண்ணி வந்தாலும் வாங்கிக்கடா அப்படின்னு சொன்னாரு. அண்ணி வந்து வாங்கிக்கன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, ஒன்னும் சம்பாரிச்சு என்கிட்ட நோட்டா கொடுத்து வச்சுக்கிறாரு. நான் உனக்கு கொடுக்குவேன். கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டீங்களா? ஆமா, என்கிட்ட 1 ரூபாய் கிடையாது சாமி. அப்படியா? ஆமா. அண்ணியா அண்ணன் அங்க பத்துனுக்குறேன்னு சொன்னாரு. அண்ணி எங்க? அங்க பாரிக்கு பக்கத்துல பத்துனுக்குறேன்னு சொன்னாரு. ரொம்ப வாங்கி மூடு சும்மா. 130 ரூபாய் கொடுத்தது இல்லாம பாறை மேல படுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த ஆளு எங்க போயிருக்க ஒண்ணுமே தெரியல எனக்கு. அதான் அண்ணி அந்த பாரிக்கா போய் பாருங்க அண்ணி, அங்கதான் நீ இருக்கிறேன்னு சொன்னாரு. என்னடியா என்ன அந்த திருவாங்க உங்களுக்கு? மாமா மச்சான் உன்னை தாண்டியா? ஏறி மெச்சிக்கிட்டு தாண்டி அப்புறமா ஏய் யாரி வா எங்கிட்ட கீரை வர கீரை வரையில மிளகா வர அடிங்கம்மா. ஏய் ஐயோ எங்கிட்ட காரு ஐயோ வீட்டுக்காரு அக்கு பக்கத்து வீட்டுக்காரு அவன் மூஞ்சி அவன் பத்தி எப்படிங்க? ஏய் ஆளு பத்துக்கு கண் தெரியல உனக்கு? என்னய்யா ஆளு பத்துக்கு தெரியல? பாருங்க நினைச்சியாருன்னு. ஏன் தாலி கட்டின அப்ப தெரியல பாருங்களா வீட்டுக்காரனே? ஆமா என்ன கை வச்சுக்கிட்டு தெரியல கஞ்சே தெரியல கஞ்சி எடுத்துக்கின்னு வரல. கஞ்சி எடுத்துக்கின்னு வரலடா. எட்டுன்னு வரல தாவா. ஆமா. அடி அம்மா அவளை ஜாய் கட்டி வரீங்க அம்மா. ஐயா ஐயா ஏய் நான் இப்ப வெச்ச எது நான் இப்ப வெச்ச எது மேல கை வெச்ச இல்ல போடுற அடிச்சனா கால்ல கொம்பே அடிச்சு சும்மா கட்டா போது வந்து தமாய் தமாய் அது உன்ன ஊருவனா கூட்ட ஆடி நான் கூட்ட ஆடி நான் கோல் கோல் பெரிய பெரிய கோல் ஊ சித்தப்பா பால் வாட்டா இது கோல்கறண்டி உன்ன ஏய் அருள் கையா தூங்கிற போகாச்சீங்கடா என்ன தூங்கியா நாரிது போக நீ தூங்கும்போது நான் எழுப்புறனா நான் தூங்கும்போது ஏன்டா எழுப்புற அண்ணா அவர் உனக்கு அடிக்கலையா? உங்க பொண்டாட்டி அடிச்சிருந்தாரு நந்தாலு. நான் பொண்டாட்டிக்கு நீ அடிச்சா ஒத்த அரை செங்கல் பறக்குடா அவளை பொளந்துட்டு உன்னை பொளக்கண்டா அடி கட்டி வர கட்டி வர ரமேஷ் சுத்தமான லக்காடி பொட்டிக்கா சப்போட்டா ஆமா அச்சி நவுத்துங்க நான் சும்மா இருந்தாக்கா அக்கா என்ன சொல்வாங்க அடிக்கிறானே அடிக்கிறானே அவளை முள்ளு சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கு போடுவேன் இரும்போ எதுமுனையோ உடம்பு கட்டுப்படும் அந்த மாதிரி அடிச்சு அப்படியே தண்ணி போடுவோம்
முனையோ ஒண்ணுமே புரியல இரும்போ எகு முனையோ என்னன்னு தெரியலையே இரும்போ எகு முனையோ மானாவரியா அடிக்கிறிய அடிக்கிறதுல அப்படியே கண்ணி விட்டாண்டா நாளைக்கு அது உதவாத பார்த்தா நான் என்னன்னு சொல்லுவேன் நம்ம என்னமா நான் செத்தா போட்டோம் ஒப்பாரி வச்சுக்கிறாளாப்பா நான் பொண்ணா பிறந்த கொல்ல செல்போனு கீ வை ஒரு மண்ணா பிறந்திருந்த இந்த ஊர்ல ஒடையாரு எனக்கு தட்டி பானை செஞ்சிருப்ப ஒடியாரா தட்டி பாடு ஆமாண்டா ஒரு அட பாவி பார்த்தா என்ன குடும்படா இது சனிய ஐயோ எனக்கு தும்ப பூ மேனியம்மா முந்தானேத்தி துளக்கடாண்டே போனி அம்மா எனக்கு வண்ண பூ மேனியம்மா நாளைக்கு நீ வண்ணா நாண்டே பாவி அம்மா உனக்கு காட்டு வெள்ளம் பொங்கலம்மா எனக்கு காட்டு வெள்ளம் பொங்கிரம்மா நீ காஞ்சிபுரத்துல சுத்தனி அம்மா கார்காரனே நீ கார்காரனே வச்சுக்கிறியாமா ஐயோ ஓ ஏ ராஜா உன்னை விட்டு வர நாள் என்னது இல்லையம்மா எனக்கு தங்கத்தில தங்க கிண்ணா ஒண்ணுங்க கஞ்சி போட்ட ஏற முடியும் திரி போட கதி இல்ல தங்கத்துல தங்க குண்ணுமா அண்ணா யார் அண்ணா ஏய் என்ன வீட்டுக்கார நானுன்றா எங்க அண்ணன் நினைச்சுக்கிறேன் அண்ணனா அந்த இறந்த பையன் எங்க அண்ணன் நான் இறந்த பையன் ஆ. டேய் இறந்த பையன் சொல்லு. நாலு பாடா போட்டு பாக்குறேன் ஒரு பொம்மையை கேட்டு வச்சுக்கிற 10 பேர் உட்காந்து சிரிச்சுக்கிறாங்க பார்த்தா என்ன பார்த்தா லூசு வச்சுட்டா வீட்டு விட்டு எங்க வெளியே போக கூடாது அடிக்கிற அடி மாவளை விட்டு வெளியே போக கூடாது எவ்வளவு நந்தாலும் வீட்டு விட்டாங்க எத்தனை பேர் பஞ்சாயத்துக்கு வந்தா சரி பார்த்தா இன்னைக்கு உன்னை பார்த்து ஒரு கை அடி பார்க்கலாம் அம்பே என்ன விட்டுணும் அடி பார்க்கலாம் செங்கல் 10 ரூபாய் விக்குதா அது ஏன் தர அப்படியே மண்டை மேல போட்டுருவேன் ஏய் செங்கல் 10 ரூபாய் விக்குது வச்சு வரீங்க குத்துருவாங்க ஏய் வெச்சு வரீனா ஆம்பளை நடிக்க செங்கல் தரா பையா ஓ அரம்போக்கு நாதார் முண்டை கம்ப்ளீட் முண்டை யாரு நாதாரு நீ தாடியே என்ன பாக்கிறதுக்கு தான் 10 முறை என் வீட்டாண்ட வந்து போய் ஐயோ தெரிஞ்சுக்கோ வயசுக்கு வந்து 16 வருஷம் வீட்டை மாக்கி கட்டி கசுமாலாம் 3ஆம் தரமா எத்தாந்து கொப்பை என் தலையில கட்டினான் 3ஆம் தரமா கட்டினானு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுப்பா ஒரு குழந்தைக்கு தான் கேளுப்பா தத்ரு முச்ச பீட கரம்பேறி கிடக்கலாம் இந்த வயசுல நீ ஒழுங்கா இருந்தா நான் எனக்கு குழந்தை இல்லாத போகுது குடிச்சு எதிர் ஊத்தணும் மேல போய் பார்த்துக்கிறேன் ஏண்டி இன்னைக்கெல்லாம் போய் விரல் வெட்டுறேன் முள்ளுக்குலாம் அடிக்குது ரத்தமா ஒழுகுது அதை பார்க்கும்போது வேதனை ஆகுது ஒரு கட்டிக்கு சாப்பிட்றேன் சித்தரும்பு சீன் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கட்டிக்கு சாப்பிட்றேன் கட்டெரும்பு நோண்ட மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு குவார்டர் போட்டாதான் எதுவுமே தெரியாது அப்படியே வந்து எதிர்த்தன் மேலே படுத்துக்கிறேன் நான் தான் எதிர்த்தன் மேலே வந்து படுத்துக்கிறேன் வீட்டு மேலே இருந்து 4 ஓலை ஆமா அதை எடுத்துட்டு ஆண்டவன் குழந்தை கொடுக்க நானா வேணான்றேன் இந்த அம்மா கூட கண்ணு இல்லையே நான் தான் எதிர்த்தன் மேலே படுத்துக்கிறேன் நீ எழுப்பி வேலை வாங்கிக்க வேண்டித்தானே பாருங்கம்மா குடிச்சிட்டு போய் எதிர்த்து மேல படுத்துக்கிறோம் ஒரு குழந்தை இல்லை இந்த வயிற்றுல ஒரு புழுவா ஒரு பூச்சியா என்ன இருக்குது டெய்லி காப்பி அரிசி ஊற வச்சு தின்னும் உடனே பூச்சி புழு பிடிக்கும் இல்லைன்னா இதோ பறக்குது பாரு எடுத்து விட்டுக்கோ அது சொல்லலையா நிலம் பாயுதுடி நிலம் பாயுது யார் சொன்னது ஆமா அப்புறம் நல்லா கேப்பறேன் யார கேப்பா அடிக்க வர்றலப்பா மேல கை வைக்கிறாங்க ஆயிட்டா என்ன மேல கை வைப்ப என்ன பண்ணுவா ஏய் போடி புறம்போக்கு பண்ண யார் புறம்போக்கு ஜாதியில பொண்ணு தப்பு தாண்டி இருக்கா யாரு ஒன்று தானே வேணும் ஆமா நான் சொல்றது கேளுங்க சொல்லுப்பா டிஎம்சி பை பண்ணிக்கங்க டிஎம்சி போயிட்டு டிஎம்சி போய் டிஎம்சி பண்ணிங்க பைய மாத்தி போடுவாங்களாம் ஐயா யூரியா பையா இல்லன்னா பைய திருப்பி போட்டானா வச்சுக்க போட்டு
ஊசி போடுவாங்க ஊசி போட்டா குழந்தை பிறந்துரும். என்னடா இது கடவுளே, ஊசி போட்டா குழந்தை பிறக்குதா? ஆமாங்க. இந்த காலத்துலயா? ஆமா. அப்படின்னா இப்ப போய் சிஎம்சில போய் டிஎம்சி பண்ணி வர போற? ஆமா, நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஊசி போட்டுக்கு போற? ஊசி போட்டுக்கிறேங்க. எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் என்ன? நீ போய் சிஎம்சில டிஎம்சி பண்ணிக்கின்னு ஊசி போட்டு வந்து 10 மாதத்துக்கு பொறுத்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை நல்லா வளர்ந்து நான் பள்ளிக்கூடத்துல எடுத்து போய் சேர்த்துட்டு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறோம். வாத்தியார் வந்த உடனே பையா இங்க வாடா ராஜா, ஒப்பம் பேர் என்னடான்னா எங்க அப்பன் பேர் ஊசி நான் சொல்லுவோம். ஐயோ, ஊசி நாடி சொல்லலாம். நான் போக மாட்டேங்க. தாலி கட்டம் வீட்டுக்கார குத்துக்கள் வருகிறான் டிஎம்சி பண்றாங்க ஆத்தா. சொன்னீங்க. ஐயோ, சொன்னான் அவன் முதல்ல அவனுக்கு ஊசி போடுறீரா? யோ, ரோட்ல பாருங்க வரங்களா சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா அந்த வார்த்தையே வந்து எனக்கு சொல்ற. சொல்லு. இது சுத்தப்படாது. என்ன? நீ சரிப்பட்டு வர மாட்டீங்க. என்ன சொல்லு? நானும் அச்சு பார்த்துட்டு திட்டி பார்த்துட்டு நீ குடும்பம் பண்ற மாதிரி தெரியல. யாரு? என்ன யாரமோ அக்கம் பக்கத்துல வீட்டுல உட்காந்து பெருதான மட்டும் பெரிய வேலையாகுது. நானு. பெண்ணினா நானு. ஆமாடியே. நீ இப்ப அக்கம் பக்கம் கடை வாங்கிக்கணும். வீட்டுல ஒரு பொருளுக்கு தான் சொல்லு. ஏமா ஒரு அரிசி இருக்குதா, ஒரு பருப்பு இருக்குதா, ஒரு மிளகாய் தூள் தான். என்னாடி வாங்கி வைக்கல? என்ன? ஏய் எல்லாம் தாண்டி வாங்கி போட்டுக்கற. வாங்கி போட்டுக்கற. நீ தாண்டி சீக்கிரமா குடும்பம் பண்ணா. என்ன வாங்கி போட்டுக்கற சொல்லு வீட்டுல. என்னக்கா 1/2 கிலோ மிளகாய் தூள் அரைச்சு கொடுத்த 1.5 வருஷமாவது வர மாதிரியாக்கா? கேட்டுங்கம்மா, 1/2 கிலோ மிளகாய் தூள் 1 வருஷம் வருமா? தேவராஜா எப்படி வரும்? ஏய் மூக்கு பொடியா கொஞ்சம் தாண்டி போடுறாங்க. மிளகாய் பொடி குழம்புல நிறைய போடுவேன். ஏய் அப்ப நாலு இந்த மூக்கு பொடியா போட்டு குழம்புல போட்டு ஐயோ பேஜா உண்டி அம்மா. பேஜாவா? இங்க பாருயா, நீ இப்படி சொல்றியே, வீட்டுல என்ன வாங்கி வச்சுக்கிறேன். புறம்போக்கு என்ன கேக்குறேன்? ஆமா. நீ புறம்போக்கு, அம்மா புறம்போக்கு, ஒக்கா புறம்போக்கு, அச்சுக்கப்படுவேன். உடனே புறம்போக்கு. பேரு கட்ட புறம்போக்கு குடும்பம் நீங்க. என்ன வந்து புறம்போக்கு? என் குடும்பம் புறம்போக்கு. அடி புறம்போக்கு. நீ தாடி புறம்போக்கு. நீ புறம்போக்கு. உங்க அப்பா புறம்போக்கு. உங்க அம்மா புறம்போக்கு. உங்க அக்கா தங்கச்சி புறம்போக்கு. உன் அண்ணன் புறம்போக்கு. உன் பரம்பரை புறம்போக்கு. உன் ஆம்பியா புறம்போக்குடி புறம்போக்கு. நல்ல கேள்வி தான் தூமா சாவுடி. அண்ணா அவங்க ஆம்பியாருண்ணா? அவங்க ஆம்பியா அவங்க ஆம்பியா நான் தானா? நீ இவ்வளவு பேசுற வரைக்கும் ஆமா இனிமே உங்க கூட வாய போறது கிடையாது. சத்தியமா சொல்றேன். இந்த செல்லியம்மா மேல சத்தியமா சொல்றேன். இனிமே உங்க கூட வாய போறது கிடையாது. போடி உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்னத்த கண்டேன்? என்ன கண்டல? என்ன கண்ட சொல்லு. முன்னாடி வாங்கி போடல. என்ன வாங்கி போடுறேன்? என்ன வாங்கி போடுறேன்? உங்க வீட்ல ஒக்கா வச்சு அர்த்தம் வந்துக்கிறேன். அவ சும்மா கறல. நோய் வேலை வாங்குறா. என்னப்பா வாங்கி போடல உங்களுக்கு? கால்ல போட்டுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலையா? கையில போட்டுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலையா? காதுல போட்டுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுக்கலையா? மூக்குல போட்டுக்கு கம்மல் வாங்கி கொடுக்கலையா? முன்னாடி வாங்கி கொடுக்கல. கேட்டுக்கம்மா, என்ன சொல்ற மாதிரி திருப்பி சொல்ற எல்லாத்தையும். மாத்தி குட்டா. ஏய் மாத்தி குட்டாடா. சரியா போட்டு வெட்டறா. ஏய் உன்னை கல்யாணம் பண்ணது போதும். நான் படுறதும் போதும். இவன் என்னத்துக்கு அப்பா சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறான்? அவன் என்ன உன்னை வச்சுக்கிறானா? அண்ணா அங்க பாரு அந்த பாரு. நான் கொடுடா. என்னடா? நான் கொடுடா. அப்ப அவன் உன்னை வச்சுக்கிறானா? அதுக்கு மேல என்னடா? பொண்ணு போய் அமலம் பண்ணிங்கற. சரியா போட்டு பண்ணிட்டு அண்ணா அண்ணா அவங்க பொண்ணு ஒரு இட்டு போட்டோம். இட்டு போடா. அனுப்புடா. டேய் அனுப்புடா போடா. உன்னை நீ இட்டு முடு. உன் மண்டாட்டி தண்ணி முடு. ஏன் பண்ணு? அடா தண்ணி விட்டுறா. கட்டி ஜாக்கி விட்டுவா. இது வாங்கி. நான் கல்யாணம் பண்ணது தப்பு. ஆமா. நான் வந்தது இல்லதோ. லாட்டா வருவாங்க. ஏய் மேல கை வைக்கற. மாவள. இனிமே உங்க வாங்குற மாதிரி. இந்த தாலி கட்ட நேத்துல கொத்த பாத்துமா. ஏய் ஐயம் யார் தெரியுமா? டவுசர் பாண்டி. ஓல்டன் அம்பேல் கீ இந்த நான் எதனா நீயா எடு பார்க்கலாம். இந்த தாலி கட்டினாலும் கட்டினே. ஆமா. நிமிந்தாலும் குத்துது, முடிஞ்சாலும் குத்துது, உட்காந்தாலும் குத்துது. இந்த கபடியா ஐயோ ரொம்ப பிரச்சனை போராட்டம். டேய் வேலையே டேய் கபடியா டேய் அந்த பக்கம் போவாத வாடியா. டேய் கபடியா மரியாதை கட்டு. ஏய் வாமே டேய் குடும்பம் கட்டு வா. வாடா ராஜா. யாரு தூங்கி எழுதி அது வீட்டுக்கு நியாயத்தை சொல்லு கரெக்டா. ஐயோ என்ன பஞ்சாயத்து வச்சாலப்பா. அக்கம் பக்கத்துல காரி மீன் போறாங்க வாடியா. அது வட்ட ஆடு குட்டி போறது ஆடு. நான் என்ன பண்ணுமா? கண்டில ஓட்டி போனா கூட வேலை போக மாட்டேன். சப்பாட்டு ரேட்டு கேட்கறான். நான் என்ன பண்ணுவேன்? வாடியா. ஏய் வாடின்றா. ஏய் வாடியா. வாமா. அண்ணா அடிச்சமிச்சிட்ட மரியாதை கூப்பிட்டோம் அப்பதான் வரும். வாமா என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி, என் குட்டா பிஸ்கட்டி, மேரி பிஸ்கட்டி, 50 பிஸ்கட்டி. வாடா ராஜா. யாரு
மாமியாரா சொல்லி அனுப்பு மாமியாரா என்ன ஆ பாசாக்கா என்ன பாசாக்கா அண்ணா உங்க பெரியம்மா மாதிரி கீழே பத்தி வீசி பாரு அசிங்கமா. பெரிய மாமியாருக்கு மரியாதை தெரிஞ்சுதுப்பா. ஆ. மறுப்பிள்ளையாட்ட நேருக்கு நேரு நின்று பேசாது. ஓஹோ அதனாலதான் முதுகு கொண்டு பின்னால போய் நின்று பேசிக்கு. மாமியாரே பெரிய மாமியாரே சும்மா பார்த்துண்டா அத்தையும் பருக்க வச்சியா வா வாடி எழுதி வரியா இது யாருண்ணா? என்ன ஒரு பித்தலாண்டா உருண்டு கொண்டு போகிறது. சரிம்மா சத்து மாட்டிக்க மாட்ட வா 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 வாமா என்ன முன்னு நடக்கிறாப்பா ஓய்வே கிடையாது. ஒரு செல்போன் ஒன்று மாட்டிக்கினாலும் காதல வச்சு லோ 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 லோன்னு அலையிறாப்பா. எவன் தான் ரீசார்ஜ் பண்றான் எவன் தான் பேசுறான்னு தெரியல. செல்போன் மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்த மாதிரி ரீசார்ஜ் பண்றியா தெரியுமா? யாரு? உங்க தம்பி தான் ரீசார்ஜ் பண்றாரு. அவன் ஏன் அவன் ஏன்டி ரீசார்ஜ் பண்ணான்? டேய் குடும்பம்னா சண்டை சச்சரி இருந்தாடி செய்யும். சண்டை இல்லைன்னா அது குடும்பம் இல்லை. கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரணும். 2 பேரும் ஒண்ணா சேர்த்துணும். அதுக்காக தாலி கைட்டு பத்திரமா இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேம்மா. நான் நானா போட்டுக்கிறேன் கைத்துல. டேய் குடும்பம்னா சண்டை செய்ய போட்டுக்கிறேன் ராஜா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது மேல அடிக்க மாட்டேன் ராஜா. கேட்டனா வா மறுபடியும் தாலி கட்ட போறேன். நல்லா 10 ஊருக்கு 10 ஊருக்கு கேட்கற மாதிரி அடிக்கணும். அடியே என்ன குளப்பாட்டி பாடியில வைக்கிறாங்க. அந்த மோளச்சா எனக்கு சத்திக்கு ஆகாது. காலைல செலங்கு வர கட்டிங்க ஆடுவேன். 2 வேலையும் செய்யண்டே நான். போடா உள்ள 100 ரூபாய் தெரியாது எல்லாம் குடும்பம் பாடிஸ் குடும்பம். 1000 நடக்கும். நீ ஏன்டா என் குடும்பத்துக்கு வர? அவன் குடும்பத்தை பாருங்கடா. நீ தெரியாத எல்லாம் உன்னால கட்டி வரத்தே. உன்னால கட்டி வரத்தே. சண்டை போட்டு போயிடுங்க. தாலி கட்டி போற ஓட்டு போறான்னு சொல்றோம். அடிடேப்பா அப்பா அந்த மாலை வேணாம். மூத்திர மாலை இப்ப எனக்கு வரலன்னா என்னது என்ன சொன்னீங்களா? முகூர்த்த மேலமா முகூர்த்த மேல பீபி சொந்தம் எனக்கு சோதிச்சு ஆமா என் கால தெரியாத உனக்கு யார் கால 8 இடுப்பு நவுந்து போடுவான். 8 வச்சனா பொம்பளை கால போய் ஆம்பளை வைத்தான். எங்க நடக்குதுலாம் எல்லாத்துக்கும் ஒரு வேற ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி அப்பப்போ எடுத்துடுறான். என்ன வருது யாரு பாக்கறாப்பா? நல்ல வேலை யாரும் பார்க்கல. பொம்னாடி கால கம்னாடி எத்தனை தடவை எனக்கு தெரியும். உட்கார்றா நான் வீட்டா கிடையாது. வேறு வேலை வெட்டியாச்சா? 4 சமயம் வர வச்சு வச்சுக்கிறீங்க. வெயில் வரத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். செட்டனா சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன். ரசமா? நான் பிரியாணி சாப்பிட்டு நான் கலந்துட்டு ரசம் வச்சு தட்டியா வீட்டுல செய்ய முடியும். சரி திருப்பதி கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். செட்டனா எடுத்துட்டு போவோம்.
மாணிக்கமே, ஆணின் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே, காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை இந்த பாவியிடம் காட்டாமல் மறைத்து விட்டு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று எண்ணிருந்து, ஆனா நிறைமாத கற்பனையா தனிமரமா தவிக்கின்றேனே. இனி நான் யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும்? இந்த பாவி நான் உயிரோடு வாழக்கூடாதடி அம்மா. குழந்தை பிறந்து வளர்ந்து அம்மா என்னுடைய அப்பா யார் என்று கேட்டா இந்த பாவி நான் எதை சொல்வேன், எப்படி சொல்வேன்? மனைவி என்ற உறவே வேண்டாம் என்று உரைத்து விட்டு சென்று விட்டாரே. அது ஒரு மலை தெரிகிறது, மலை மீது ஏறி என் உயிரை மடித்துக் கொள்கிறேன் அம்மா. சாக துணிரே, என்னமாச்சு? அப்பா அப்பா அப்பான்னு சொல்லுது, யாரு தெரியல இந்த குழந்தை என்னமாச்சு? ஏமா அழுவுற? அப்பா அம்மான்னு சொல்லிட்டேன், உன் குறை நான் சொல்லுமா, என்கிட்ட சொல்லுமா. ஏமா அழுவுற? நான் வாழ்ந்து கேட்ட பாவி அப்பா. என்னம்மா புரியமா? வாழ்ந்து கேட்ட பாவின்னு சொல்றீங்க, என்னமாச்சு? ஒரு ஏழை அப்பா. என்னுடைய பெயரோ காவியா. காவியாவா? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சாமா? திருமணம் முடிந்து விட்டது. வாழ்க்கை பழுத்த தொடங்க வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருந்து, ஆனா என்னுடைய ஆசை அத்தனை நிராசையாக மாறிவிட்டது. என்னம்மா திருமணம் ஆயிடுச்சு சொல்ற, மாசமா இருக்கிறேன். கடமை எங்கம்மா? என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவியுடைய உறவே வேண்டாம் என்று உரைத்து விட்டார் அப்பா. அட பாவி, வாழ வேண்டிய மனதில் வாழ்க்கையை இழந்து கணவரை பிரிந்து நான் வாழ்ந்து வாழ வேண்டிய நிறை மாத கற்பனையா தனிமரமா தவித்துக் கொண்டிருக்கு. இனி நான் யாருக்காக வாழ வேண்டும், நான் எதற்காக வாழ வேண்டும் என்று நான் சாக துணிந்து விட்டேன் அப்பா. யாருக்காக வாழணும் எதுக்காக வாழணும்னு முடிவு எடுக்காதம்மா. அம்மா, அனைவருக்கும் சோகம் கஷ்டம் இருக்குதான் செய்யும். கஷ்டம் வருது அப்படின்னு ஒவ்வொரு சாக ஆரம்பிச்சா உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. எல்லாருக்கும் கஷ்டம் வருது சகஜம்தாம்மா, கவலைப்படாதே. அம்மா, என் அப்பான்னு கூப்பிட்டுட்டு என் பொண்ணு அம்மானு கூப்பிட்டு இல்ல, என் பொண்ணு மாறிமா, நீ எங்கேயுமே போவாதே. எங்களுக்கோ நீண்ட நாளா குழந்தை இல்லை, அதனால நீயோ நிர்மாத கர்ப்பிணியா இருக்கு. ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தனா அந்த பேரனோ பாத்துக்கினா அப்படியே கடத்துருவா காலத்துல. என் வீட்டுல இருமா. இந்த அனாதைக்கு அடக்கலத்தை கொடுக்கும் மகளே காவியா, நாங்களும் ஒரு அனாதை அம்மா, பிள்ளை இல்லாத பாவிகள் அம்மா, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாய். உன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பிறந்தது என்னுடைய பேர பிள்ளையாக நினைத்து வளர்த்து காலமெல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும் அனைவரும் என்று உரைக்கின்றார். வாழ்க்கை அப்படியே ஓட்டிடுறம்மா. உனக்கு எவ்வளவு பெரிய மனது அப்பா. ஐயோ ஐயோ, இந்த கம்பியாட்டி முட்டிக்கு பிரசவம் பார்க்க கூட தெரியாது. இவன்கிட்ட போய் என்ன பாலம் பண்றான்ல தெரியலையே. டேய் நடியா, ஐயோ ஐயோ அப்பா அம்மா சுபா முடியலையே. ஐயோ நம்ம கூட்டா ஏமா காயா, ஐயோ கூட்ட புடி ஆட்டாடமா, தூத்து புடி ஆட்டாடமா, ஊரு வீட்டுல பலிக்குதே. ஐயோ பிரிச்சு கடத்து கூட என்கிட்ட துட்டி இல்லையே. நான் ஊட்ட சாய்ச்சி போறதுக்காக வந்தமா. ஐயோ அம்மா போட்டுச்சுப்பா. ஆமா, ஆட்டு குழிட்டு அது போட்டுச்சு. பிறந்துச்சுப்பா, குழந்தை வந்து சந்தோஷத்துல சொல்லிட்டுப்பா. என்னடா இது மறுபடியா? ஐயோ ரெண்டாவதுமா? சரிதா நம்ம வீட்டுக்கு வந்து நேரம் நல்ல நேரம் தான். டேய் வேலையா என்னடி பண்ற? பாடிய இதெல்லாம் துரத்துக்கு உனக்கு அருகதுக்குதா? நீதான் குழந்தை பெத்துக்காது கொண்டு ஆச்சு, என்னத்துக்காது எட்டாரு வைக்கிய? எவ்வளவு நாளா எனக்கு குழந்தை பிறகு எவ்வளவு ஆசையா இருக்கு. இந்த குழந்தை எடுத்து பேசுறேன். குழந்தை இல்லாத வீட்டுல குழந்தை வந்துருச்சு. சுகப்பிரசவம் தானே? சுகப்பிரசவம் ரெண்டும் பொம்பளை குழந்தை. ரெண்டும் கிடையாதுயா? வாழ முடியாது. சரி, ரெண்டு பொம்பளை குழந்தையா? மாடி மாடி பேசுற கதையே. சரிதா பொண்ணு மண்ணு நல்லபடியா பிறந்து போச்சு. எந்த வித குறையும் கிடையாது. அந்த அம்மா காவியா நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது. அப்படியா? அந்த அம்மா கூட்டு மாடியே மேல படி மேயுது, மேல படி மேயுது, தலைமையில துணி போட்டுக்கிட்டு போட்டு போறது அப்படியே கிடக்குது. உள்ளங்களை எட்டி பார்க்க நான் வரமாட்டேன் போ. தெரியாது எடுக்க போதி பாரியா. குடு குடு போ போ.
தாத்தா பாரு. தாத்தா பாருடா, தாத்தா பாருடா. யாரு சொல்றடா நீ? தாத்தாவை பாருடி. அப்படியா? ஆ, ஏங்க அதுக்குள்ள அவசரம் பாருங்க. பாருடா பாருடா. குழந்தை செல்லமா கொஞ்சம். ஐயோ நீ கொஞ்சிட்டால. வாய் மூடு சொன்ன. நீ வாய் மூடு. யாரியவா போய் கூட்டு வாடியே. பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா அலை போலவே அப்பா இப்ப சுமாரா செத்த சுமார்ப்பா. குச்சானா குமாரே குடிக்கிறதே விட்டுட்டாப்பா. அந்த கம்யூனிட்டிக்கு இந்த வேலை குடிக்காத கம்முனுக்குறான். அப்பதான் சவுத்தாக்குறான். சவுத்தா வைக்கிறான். அப்படியே இருந்தா சேர்த்தாமா அப்படியே தான் இருக்கணும். அப்படியே தான் இருப்பான். அப்பா ஆ, என் பிள்ளைகளை பணம் பார்க்க வேண்டும் என்று துடிக்கின்றேன். குழந்தை முகத்தை பார்த்தா தான் அந்த வழியெல்லாம் பறந்து போகும். என் செல்வங்களா, பாத்தியா? என் கண்ணே, என் முத்து, என் மணியே, என் ராஜா. ஒரு தாலி கட்டி கணவன் ஒரு அப்பங்காரன் மனைவி மாசமா இருக்கும்போது குழந்தை பிறந்த உடனே குழந்தை முகத்தை பார்க்காத அந்த கம்யூனிட்டி எங்கெல்லாம் ஏமா அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பாசம் இருக்காதா? லக்காடி பேமானி அயோக்கிய ராஸ்கல். அவன் என் கையில கச்சான். சனாரி புடுவா சனாரி. மாசமாக்குற குழந்தை இந்த மாதிரி அம்ச்சிக்கிறான் அடி அவன். படா முண்டா ராஸ்கல் லோடு வச்சு அம்ச்சிக்கிறானே. என்ன பாரு கரும்பு லோடா இது? இல்ல சிமெண்ட் லோடு. என்னங்க சும்மா இருக்க மட்டும் வாய் வச்சு. ஆயிரம் தான் இருந்தாலும் அவர்தான் என் கணவர். அப்ப 500 இருந்தா திட்ட வேண்டாம் புருஷன். ஆமாப்பா. 250 இருந்தா ஹஸ்பண்டா? எல்லா துணைங்காடு நடத்தியா நீ? சரிடா. அப்பா நான் தான் பெண்ணா பிறந்தேன். எனக்கு பிறந்தது 2 பெண் குழந்தையா பிறந்து விட்டது அப்பா. அப்படி சொல்லாத. பெண் குழந்தைன்னு கேவலமா பேசாதமா. ஆம்பளை குழந்தைக்கு அதிக பாசம் இருக்காது, பெண் குழந்தைக்கு தான் அதிக பாசம். இதே நம்ம செத்துட்டா கூட ஆம்பளை பையன் தெரியுமா வர்றவங்க சாவுக்கு வர்றவங்க வருவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? தண்ணி குடிச்சிட்டு நின்னுனே அப்பா செத்துட்டாங்களா? செத்துட்டான் அந்த கிராமம் அப்படின்னு ஆம்பளை குழந்தை. ஆனா பொம்பளை குழந்தை அது மாதிரி இல்லம்மா. பொம்பளை குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மாமியார் வீட்டுல இருந்ததுன்னா நம்ம இறந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்கிருந்து பஸ் விட்டு இறங்கி 1/2 கிலோமீட்டர் நடந்து வரும்போது எப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டியாமா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி வரும்போது ஊரே நின்று வேடிக்கை பார்க்குமா. அதுக்கு தான் பெண் குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. சரிதானா? பெண் குழந்தை வந்து அவ்வளவு கேவலமா நினைக்காதமா. அப்பா இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு பேரு வைக்கிறேன்பா. சரிதானே? ஆமா. நான் வச்சுட்டுமா? சீக்கிரமா வைப்பா. 2 பெண் குழந்தை. 2 பெண் குழந்தை. அதனால அழகான பேரை வைப்பா. அழகான பேரு. ஆமா. சரிம்மா. அம்மா முதல்ல பிறந்த குழந்தைக்கு தேன்மொழி. தேன்மொழி. இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு வான்மொழி. 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 தேன்மொழி வான்மொழி. தேன்மொழி வான்மொழி. வான்மொழி தேன்மொழி. தேன்மொழி வான்மொழி. சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் நாகப்பட்டினம். வாய் மூடு சும்மா. இங்க வரவே ஒட்டடே சம்சா முறுக்கு. என்னங்க கோயில் எவ்வளவு அழகா இருக்குங்க. கோயில் அப்பப்ப மாதிரியப்பா. என்ன படுத்துமா? ஒரே தொழிலா இருந்தா சம்பாதிக்க முடியுமா? அப்படியா? ஓ ஓட்ட ஓடுன்னு சொன்னேன். ஆமா. அதுல ஓட்டு இருக்குமாடா? ஓட்ட வடியில ஓட்டு இருக்குமா? ஒரு போராட்டம். மசால் வடைனா மசால் இருக்குமா? சுமாரப்பா நான் நீதான் ஓட்ட ஓடன்னு சொன்னீங்க. அப்பா இத பாருங்க. தட்டின வடை உர்றாப்பா. தட்டின வடை. அப்பா இருந்தாலும் என் மகளுக்கு பேர் வச்சுட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்துல பசிக்குதுப்பா. பசி அடிக்குதோ? பீ தோன்றியா? வீட்டுக்கு போங்க. நான் காட்டு போய் வேலை வெட்டு அதை எடுத்து போட்டு சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை. வருடம் என்று அடைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை. அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரரை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம். ஹரிஹரசுதன் எங்கள் ஐயப்பனை. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனி தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம். சுந்தரேசமைந்தனி சுவாமி சரணமையப்பா. சரணம் சரணமையப்பா. சுவாமி சரணமையப்பா. சரணம் சரணமையப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை.
எம் ஜனையே போக்கிடுவான் பந்தளத்தின் பிள்ளை அபயமென்று சரணடைந்தால் அகற்றிடுமே தொல்லை அபயமென்று சரணடைந்தால் அகற்றிடுமே தொல்லை அவனியிலே அவனின்றி அணுவும் அசைவதில்லை விட்டை விட்டி கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம் ஊட்டி சரணம் போட்டி எரு மேலி பேட்டி துள்வோம் பேட்டை துள்ளி ஆடும் போது பேரென்றும் கொள்வோம் சாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் சாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் பேட்டை துள்ளி ஆடும் போது பேரென்றும் கொள்வோம் கோட்டை கவனம் அவர சாமி கொண்டாடி மகிழ்வோம் சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சீர்மேவும் சபரிமலை நாதனருள் நாடி 9 படியேறி ஈசன் பதம் தேடும் பாரெல்லாம் பணித்து நிற்கும் பரவனின் திருவீடும் பாரெல்லாம் பணித்து நிற்கும் பரவனின் திருவீடும் நாராயணன் செல்வனையே நாவினிக்க பாடும் சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா இல்லாளி வீரனே வீரமணி கண்டனி சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசமைந்தனி சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரண